இன்னும் இந்த பிந்தி ஒட்டுறது முடியவே இல்லைப்பா. என்கிட்ட இன்னும் 2 3 ப்ராஜெக்ட் இருக்குது. இதை வச்சு ஒட்டிடலாமா? ப்ராஜெக்ட்னா இந்த சோட்டா பீம் மாதிரி இந்த மயில் இலை அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒட்டி பார்ப்போம்ப்பா. உள்ளே கலர் அடிச்சுட்டு வெளியில் அவுட்லைன் மட்டும் இதை கொடுத்து பார்ப்போம். அதெல்லாம் சரிதான். அந்த மயில் மாதிரியெல்லாம் வரைஞ்சிக்குவோமா, இல்லை கடையில் அந்த புக்கு மாதிரி வாங்கி ஒட்டுவோமா, என்னன்னே தெரியலையே. எதுவாக இருந்தாலும் ஓகேப்பா, என்ன சொன்னாலும் நான் பண்ணித்தரேன். என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கள். ஜாயும் சோட்டவும் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க சைக்கிள்ல போய் ரவுண்ட் அடிப்போம். எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது? வரீங்களா? சைக்கிள்ல போவோம், ஜாலியா ரவுண்ட் அடிக்கலாம். ஜாலி ஜாலி. என்ன அப்பப்ப வெயில்ல கொஞ்சம் வேர்க்குது, அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எழுந்துச்சு வாங்கப்பா, 4 பேரும் ஜாலியா ரவுண்ட் அடிக்கலாம். எழுந்துச்சு வாங்க. இங்க பாருங்க, நான் இந்த சைட்ல உட்காந்து ஓட்டுறேன், அந்த சைட்ல உட்காந்து ஓட்டுறேன். சூப்பரா இருக்குல்ல? செம்ம ஜாலியா இருக்கும். ஆல்ரெடி இந்த சைக்கிள் ஓட்டிருப்பீங்க, பட் இப்ப பாருங்க, இங்க ஹேண்டில் பார்லாம் வீல்லெல்லாம் நிறைய விஷயம். ஜாய், என்னது இந்த வெயில் நேரத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நிற்கிற? பாரு, மற்ற குழந்தைங்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் வெயிலில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக உள்ளே வா, உள்ளே வந்து உட்காரு. வேர்வை ஊற்றும் ஜாய், வேர்வை சளி பிடிக்கும். மற்றவங்களாம் எப்படி நல்ல பிள்ளையா சமத்தா உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற? இப்போ சமத்தா உள்ளே வந்து உட்காந்தனா அம்மா பனானா கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை தருவேன். சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு சைக்கிளை தான் சுற்றுவேன்னா அப்புறம் கேக் கிடையாது, வேற எதுவுமே வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போ நான் 1 to 10 வரைக்கும் சொல்லுவேன், அதுக்குள்ளே ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வந்துரு. அம்மாம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் 10 கவுண்ட் பண்ணுங்க, அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சு முடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துடுறேன். எனக்கு கேக் கொடுங்க. மாமாம்மா மெதுவாக கவுண்ட் பண்ணுங்கம்மா, நான் வந்துடுறேம்மா. ஒரே ஒரு தடவை மட்டும்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. இந்த வந்துட்டேன். அப்பாப்பா அப்பா அப்பா. அச்சோ, ஐயோ என்ன இப்படி சுடுது தரையெல்லாம்? அப்பாப்பா. ஐயோ தரை சுடுது, கை கால்லாம் எரியுதே. ஓ அப்பா, செம வெயிலா இருக்கே. ஐயோ, இதுக்கு தான் பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது கேட்காம வெயில்ல போய் சுத்திட்டு வந்தேன். ஐயோ, காலெல்லாம் எரியுது, கையெல்லாம் எரியுது. அம்மா, வெயில்னால கை கால்லாம் எரியுதுமா. அம்மா என்னம்மா பண்ணட்டும்? அம்மா சாரிம்மா. இதுக்கு தான் வீட்டில் பெரியவங்க சொன்னால் கேட்கணும். விழுந்ததில் எங்கேயும் அடி எதுவும் பட்டிருக்கான்னு காமி. கையை நல்லா தொடச்சி விடவா, அமுக்கி விடவா? எப்போவுமே உங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் பெரியவங்க சொல்லுவாங்க. சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. கேட்டாதான் என்ன? வெயிலில் போகாதன்னு சொன்னேன், தேவையில்லாமல் விழுந்து வாரிட்டு வந்திருக்க. நான் சொல்கிறது எப்போ நீ கேட்குறியோ அப்போ தான் நீ குட் பை, உனக்கு எதுவும் அடிப்படாமல் இருக்கும். சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு. இந்தாங்கப்பா, இந்த கேக்கை பிரித்து 5 பேரும் சாப்பிடுங்க. சோட்டோ இன்னைக்கு வந்துடும், கார் கிளம்பிடுச்சு. வந்தோன்னே எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். பை.